சென்னையில் இன்று காலமான பழம்பெரும் நடிகர் எஸ் ராஜேந்திரனின் உடலுக்கு தமிழ் திரையுலகினரும் அரசியல் கட்சியினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். மறைந்த SSR குறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம். கல்கண்டு தமிழ்வாணன் அவர்கள் ஒரு தடவை மாமாவை பேட்டியாளர் இருந்தாங்க. அப்போ ஆலயமணி படம் ரிலீஸ் ஆன புதுசில் சிவாஜியும் SSR அவர்களும் போட்டு நடிச்சிருப்பாங்க. தமிழ்வாணன் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர், எல்லாருக்கும் தெரியும். அவர் அரை மணி நேரம் பேட்டி அனுப்பிவிட்டு போன பிறகு பத்திரிகையில் மறுவாரம் கல்கண்டில் படிக்கிறேன். அவர் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர் இருந்தாலும் அவர் சொல்லும் வார்த்தைகளை எல்லாம் நான் எஸ் சார் என்று ஆமோதித்து விட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் யார் மனதையும் புண்படுத்த முடியாது பேச மாட்டார், சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவார். கள்ளமில்லா வெள்ளை உள்ளம் உள்ளவர் எங்கள் மாமா. சிறந்த லட்சிய நடிகர். புராணப்படங்களில் நடிப்பதில்லை என்று கடைசி வரை உறுதியாக இருந்து நடித்தவர். பல திரைப்படங்களில் நடித்த ஒரு சிறந்த நடிகர், குணச்சித்திர நடிகர். எல்லோருடைய இழப்பை விட எனக்கு மாபெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது. அவருடைய புகழ் என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்து வாழும். தமிழ் திரையுலகில் 50 ஆண்டு காலம் கோலோச்சிய தலை சிறந்த கலைஞர், திராவிட இயக்க போராளிகளில் ஒருவர், கொள்கைவாதியாக திகழ்ந்தவர், நல்ல தமிழ் பேசக்கூடிய ஆற்றலாளர். அவருடைய மறைவு திரையுலகத்தின் மிகப்பெரிய இழப்பு.